ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த F9 இருக்குல்ல, இந்த பட்டனை அழுத்தணும்னா இந்த இது வருதா உங்களுக்கு? இது வந்துடும், ஆக்ஷனும் வந்துடும். இதில் என்ன பண்ணணும்னா இந்த குறி இருக்குது பார்த்தீங்களா, இந்த குறியில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஆக்ஷன் கொடுக்கணும். லோட் ஆக்ஷன் கொடுத்தோம்னா இங்கே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களா வாட்ஸ்அப்பில் அனுப்புனது, அதை வந்து தெளிவா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். டவுன்லோட் கொடுத்ததை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்துடும். இது வந்து உங்களுக்கு காமிக்காது, இந்த மாதிரி காமிக்காது. ஏன் காமிக்காதுன்னா இந்த இடத்துல வந்து டிக்கில் இருக்கணும். இந்த இடத்துல டிக்கில் இருந்தேன்னா இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து டிக் பண்ணி வச்சுருக்கணும். டிக்கில் இல்லைன்னா டிக் பண்ணி வச்சுருக்கணும் பாட்டம் கூட. இப்படி வந்துடும். இப்படி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நேராக ஃபோட்டோஷாப்புக்கு போங்க. இது ரிமூவ்க்கு போங்க. ரிமூவ் பேக்ரவுண்ட் பிஜிஎம் அதுக்கு போயிட்டு இதோ பாருங்கள், இதை டைப் பண்ணுங்கள். ரிமூவ் பிஜி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும். இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் அப்படி ஒரு கிளிக் பண்ணுங்கன்னா அப்படி வந்துடும். டபுள் கிளிக் பண்ணால் இதில் வந்துடும். இதில் அப்லோட் பண்ண போகிறீங்க. இதில் அப்லோட் பண்ணி இதுதான் நல்லா எடுக்குது. அதனால தான் இதில் இப்போ இந்த இமேஜ் இருக்கா, அந்த சிரிக்கிற மாதிரி இமேஜ் இருக்கா, சிரிக்கிற மாதிரி அந்த இமேஜ் இப்படி எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்தனா அதுவே வந்து கட் பண்ணி தரும். கட் பண்ணி கொடுத்துச்சா. இப்போது டவுன்லோட் போயிட்டு டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் ஆகிடுச்சா. இப்போது டவுன்லோட் பண்ண ஃபைல் இங்கே இருக்குது. இதை இழுத்து அப்படியே ஃபோட்டோஷாப்பில் விட்றேன். விட்டுட்டு மறுபடியும் அதே ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் ஐபிக்கு இன்னும் இருக்கா ஒரிஜினல் ஃபோட்டோ கட் பண்ணது இல்லாமல் ஒரிஜினல் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், அதை இழுத்துட்டு வந்து விட்றேன். விட்டேன்னா 2 வந்துருச்சா. இதில் என்ன பண்ணுறேன்னா 2 இருக்கா. இதில் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் இமேஜ் இது இருக்கு பாருங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இந்த ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணியிருக்கேன். மேலே ப்ளூ, இங்கே ப்ளூ இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணுறீங்க. இதில் ப்ளூ இல்லை பாருங்கள், ப்ளூ இல்லையா, இதில் ப்ளூ இருக்கா. ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டேன்னா அப்போ ஃப்ரண்ட் இமேஜ் செலக்ட்டு, ஃப்ரண்ட் இமேஜை வந்து செலக்ட் கொடுக்கணும். அதில் போய்ட்டு ஃப்ரண்ட் இமேஜை செலக்ட் கொடுத்தோன்னா செலக்ட் கொடுத்துடணும். செலக்ட் கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து சைஸ் மாறிக்கும். அப்போ என்ன பண்ணணும், இதில் போய்ட்டு செலக்ட் சூஸ் அது கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறத அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத கொடுத்தோம்னா இது போயிடும். இது போயிடுச்சா. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த டூலை எடுத்துக்கணும். இந்த டூலை எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும். பெருசு பண்ணிக்கிட்டு அப்படியே கிராப் பண்ணணும். கிராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் டிக் இருக்கு இல்லையா, அந்த டிக்கை கொடுத்தோன்னா அப்படி வந்துடும், பெருசாக வந்துடும். அந்த டிக்கை கொடுத்தோடனே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்தோன்னா இப்படி ஒட்டிக்கும். அதுலேயே மினிமைஸ் பண்ணி பார்த்தா தெரியும், ஒட்டிக்கிச்சா. இப்போது ஹை பாஸ் கொடுத்தோன்னா ரிமூவ் ஆகிடும். அப்படியே ஹச்டி மாரியே இருக்கும். அது நார்மல் ஃபோட்டோ தான், பேக்ரவுண்ட் மட்டும் அது கட் ஆகிடும். இப்போது அப்படியே F7 வளர்த்துனீங்கன்னு வச்சிங்களேன், லேயர்ஸாக தான் இருக்கும். 0விலே ஒரே லேயராக மாறிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படியே வீட்டில் பிடிச்சி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான்.